ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் சேனல். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேக்னேட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மேக்னேட் பண்ணி பிரியாணி பண்ணுறதுனால சிக்கன் பீஸ் வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்துட்டு உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தயிர் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது போட்டு அந்த மூணுத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுட்டு நல்லா 2 சைடும் மசாலா ஒட்டுற மாதிரி நம்ம சிக்கனில் வந்துட்டு பரட்டி எடுத்துக்கணும். இந்த பரட்டி எடுத்த சிக்கனை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணியில் போடுறப்ப நல்லா வரும். பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பிரியாணி இலை வந்துட்டு சின்ன சின்னதாக ஒரு 4 எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்துட்டு ஒரு 5 எடுத்திருக்கேன். பட்டை வந்துட்டு ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன். லவங்கம் வந்துட்டு ஒரு 5 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 5 வந்துட்டு கீர்னது வந்து எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கைப்பிடி, புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இது வந்து மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன். நான் பெரிய வெங்காயம் வந்து 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2.5 தக்காளி வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, தயிர், பிரியாணி மசாலா, சிவப்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு, நெய் வந்து தேவையான அளவு, எண்ணெய். சீரக சம்பா அரிசி வந்து இந்த டம்ளரில் நான் 2 கிளாஸ் எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்க போகிறேன். இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். பிரியாணி கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நெய் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், இது 3 சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வந்துட்டு வதக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நான் போட்டு எண்ணெயில் நல்லா நான் வதக்க போகிறேன். நம்மளுக்கு வெங்காயம் வந்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் வந்துட்டு பொன்னிறமாக வந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி வந்துட்டு கலராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த டீஸ்பூனில் 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயோட. எப்போவுமே பிரியாணி செய்கிறப்ப ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் புதினா ஒரு கைப்படி போடுறேன். கொத்தமல்லி தழை வந்துட்டு ஒரு கைப்படி போட்டுட்டு, பச்சை மிளகா அப்படி கீரி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், அதையும் போட்டுட்டு நான் நல்லா வதக்க போகிறேன். பிரியாணி பொறுத்த மட்டும் புதினா தழையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் சுவையாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும் பிரியாணி. போட்டு கொத்தமல்லி தழை புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் தக்காளி வந்துட்டு சேர்க்க போகிறேன். நான் 2 பெரிய தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டிக்கணும். ஏன்னா பிரியாணிக்கு உப்பு எதுவும் சேர்க்கல. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். ஏன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது நான் மூடியை போட்டு நான் நல்லா மூடிக்க போகிறேன். இப்போது தக்காளி போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம்.
தக்காளி நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தயிர் வந்துட்டு கெட்டி தயிர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் போட்டாச்சு. நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் மசாலாவோட. சிக்கன் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதனால் நான் மூடி வைக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா அதுதான் அளவு. நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரமாக நான் பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ் நம்ம அரிசி போட்டுடலாம். நான் சீரக சம்பா ரைஸ் தான் சேர்க்குறேன். பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், பாஸ்மதி ரைஸோட. அரிசி போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி வந்து சேர்க்குறப்போ ரொம்ப சிம்மில் வச்சு சேர்க்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அரிசி உடையாம நம்மளுக்கு வரும். இப்போ வந்து தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நான் கவர் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். 20 நிமிஷம்க்கு அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு மூடிட்டு ரொம்ப ஸ்லோவில் ஒரு 20 நிமிஷம் தம் வச்சு எடுக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த ஃபாயில் கிடைக்கலனா நீங்கள் வாழை இலை வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது பிரியாணி மூடி வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுக்கு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போது நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.